ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் எக் மேகி எப்படி செய்யலாங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம். இந்த எக் மேகி செய்கிறதுக்கு 2 பெரிய வெங்காயம் எடுத்துருக்குறோம். இந்த 2 பெரிய வெங்காயத்தை நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கணும். இது கூடவே காரத்துக்கு 3 பச்சை மிளகாய் நம்ம சேர்த்துக்கிறோம். இந்த 3 பச்சை மிளகாயும் வெங்காயம் மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இனி ஒரு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துருக்கிறோம். இந்த தக்காளியுமே சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். மேகி வேக வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் 5 கப்பு தண்ணி நம்ம சேர்க்குறோம். இப்போ நான் இதில் 4 பாக்கெட் எடுத்துருக்கிறேன். அதனால் ஒரு கப்புக்கு 5 கப்பு தண்ணி நான் சேர்த்துருக்கிறேன். ஒரு பீஸுக்கு நான் 1.25 கப்பு தண்ணி நம்ம சேர்த்துக்கிறோம். இனி இது ஒரு மூடி போட்டு நம்ம தண்ணி கொதிக்கட்டும். இப்போ ஒரு கடாயில் நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம். 3 ஸ்பூன் ஆயில் எடுத்துருக்கிறேன். கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் நம்ம பச்சை மிளகாயும் நம்ம இதில் சேர்க்கணும். சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். நல்லா வதங்கட்டும். வெங்காயமும் பச்சை மிளகாயும் நல்லா வதங்கட்டும். இது நம்ம ஃபுல் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை நம்ம சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கி வச்சு தக்காளியை சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி கொதிச்சிடுச்சு. இது கூட நம்ம நூடுல்ஸை வேக வைக்கலாம். இனி வெங்காயமும் பச்சை மிளகாயும் தக்காளியும் வதங்கியாச்சு. இது இந்த ஸ்டேஜில் நம்ம இது கூட முட்டை சேர்த்துக்கலாம். நான் 4 பீஸு நூடுல்ஸுக்கு 6 முட்டை எடுத்துருக்குறோம். 6 முட்டையை நம்ம உடைச்சி விட்டுக்கலாம். உடைச்சி விட்டதுக்கு அப்புறம் நம்ம நல்லா கிளறணும். இதை நல்லா கிளறினதுக்கு அப்புறம் தான் இதில் நம்ம மசாலா சேர்க்கணும். இந்த ஸ்டேஜில் நம்ம இதுக்கு 1 ஸ்பூன் மஞ்சள் தூள் நம்ம சேர்த்துக்கிறோம். இது கூடவே டேஸ்ட்டுக்காக 1 ஸ்பூன் உப்பு நம்ம சேர்த்துக்கிறோம். இது சேர்த்ததுக்கு அப்புறம் நல்லா கிளறி விடணும். கீழே அடி பிடிக்காமல் இருக்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. இது கூடவே நம்ம 2 பாக்கெட் மேகி மசாலா நம்ம சேர்க்குறோம். ஏன்னா மீதி இருக்கிற 2 மேகி மசாலாவும் நம்ம நூடுல்ஸு சேர்த்ததுக்கு அப்புறம் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம எக்கு கூட 2 பேக்கெட்டு நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம இனி ஒரு பாத்திரம் போட்டு மூடி ஒரு 5 மினிட்ஸ் சிம்மிலே வச்சுக்கலாம். 5 மினிட்ஸ் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி இதை எடுத்து பார்த்தோன்னா நல்லா கிளறி விடணும். கீழே அடி பிடிக்காமல் கிளறி விட்டுட்டே இருக்கணும். இல்லைன்னா கீழே எக்கு அடி பிடிக்கும். இது பார்க்குறதுக்கு பொடி மாஸ் மாதிரி தான் இருக்கும். நம்ம இப்படியே நம்ம சாப்பிட்றதுக்கு இருக்கும். ஆனால் மேகி நூடுல்ஸ் போட்டு பண்ணோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்டியாக இருக்கும். எல்லா பசங்களுமே இதை லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இப்போ இருக்கக்கூடிய குழந்தைங்க எல்லாருமே நூடுல்ஸ்னால் ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் நம்ம கொடுத்தோன்னா நமக்கு நல்லாயிருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம நூடுல்ஸை சேர்க்க போகிறோம். நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்கிற நூடுல்ஸை நம்ம இதில் வடிகட்டி நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மீதி இருக்கிற 2 பேக்கெட்டு மேகி மசாலாவும் நம்ம இதில் சேர்த்துக்கிறோம். நம்ம இதுக்கு காரம் நம்ம பத்தாது. ஏன்னா இப்போ எக்கும் வெங்காயம்லாம் நம்ம சேர்த்துருக்குறோம். அதனால் நான் இதுக்கு 2 ஸ்பூன் மிளகாத்தூள் நான் சேர்த்துருக்குறேன். சேர்த்து விட்டு நம்ம நல்லா கிளறி விடணும். கிளறி விட்டதுக்கு அப்புறம் இது வாசனைக்காக நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவி எடுத்துக்கலாம். இப்போ அழகான சுவையான டேஸ்டியான மேகி ரெடி ஆயிடுச்சு. இனி நம்ம எடுத்து குழந்தைங்களுக்கு சர்வ் பண்ணி கொடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய், தேங்க்யூ.